Hi students, today we will see the chemical bonding continuation. கோலன் பாண்ட் கோலன் பாண்ட்னா சகப்பிணைப்பு அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அப்போ என்னது கோலன் பாண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணுறத கோலன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோலன் பாண்டில் இல்லுஸ்ட்ரேஷன் 4 எப்படி வந்து ஆக்சிஜன் மாலிகுலில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. Oxygen molecule is formed by two oxygen atoms. Oxygen molecule எப்படி ஃபார்ம் ஆகுது? ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் ஹேஸ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். எல்லா ஆக்சிஜன் ஆட்டம்லேயும் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ இருக்குது? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. These two atoms achieve a stable electronic configuration acted by sharing two pair of electrons. நான் வரதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதில் 8 எலக்ட்ரான் இருந்ததுனா தான் அது எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கணும். அப்போ 6 இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவை. Hence, a double bond is formed in between the two atoms. அதனால் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ரெண்டு ஆட்டம்ஸ்க்கும் நடுவில் வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆக்சிஜனில் இதில் பார்த்தோன்னாக்கா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குது. இதுலேயும் அது மாதிரி இதில் என்னது 2 எலக்ட்ரானு, நெக்ஸ்ட்டு 6 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ரெண்டு எலக்ட்ரானு ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 5. ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல் N2. நைட்ரஜன் மாலிகுல் இஸ் ஃபார்ம்டு பை 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ். இப்போ நைட்ரஜன் மாலிகுல் எதால் ஃபார்ம் ஆகுது? 2 நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. ஈச் நைட்ரஜன் ஆட்டம் ஹேஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒவ்வொரு நைட்ரஜன் ஆட்டம்லேயும் பார்த்தோன்னாக்கா எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 2,5. These two atoms achieve a stable completely filled electronic configuration octet by sharing 3 pair of electrons. Hence, a triple bond is formed between the 2 atoms. அப்போ இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா 3 எலக்ட்ரான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு தேவைப்படுது. அதனால் இதில் 3 எலக்ட்ரான் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? பேர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் இதில் ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுலேயும் அவுட்டர் மோஸ்டில் பார்த்தோன்னா 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரான்ஸும் இதில் இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது? N ட்ரிபிள் பாண்ட் N. இப்போ இந்த பாண்டு பார்த்தோன்னாக்கா இதுக்கும் ஷேரிங்கில் இருக்கும், நைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் ஷேரிங்கில் இருக்குது. அதனால் அது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது? ஸ்டேபிளாக இருக்குது ஆட்டம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோலன் பாண்ட். கோலன் பாண்டுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன? As said earlier, the properties of compounds depend on the nature of bonding between their constituent atoms. அப்போ நேச்சர் ஆஃப் பாண்டிங் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா எதை பொறுத்து இருக்குது? அந்த ஆட்டமுடைய அதோடைய நேச்சர் ஆஃப் பாண்டிங், அது பாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது. So the compounds containing covalent bond possess different characteristics when compared to ionic compounds. அப்போ கோலன் பாண்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா அதோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணக்குள்ள? அயனிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள. ஃபிசிக்கல் ஸ்டேட் டிபெண்டிங் ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கோலன் மாலிகுல் த பாண்ட் மே பி வீக்கர் ஆர் ஸ்ட்ராங்கர். என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணி எதில்? கோலன் மாலிகுலில் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் பாண்டா இல்லை வீக்கர் பாண்டா அப்படின்றத நம்ம சொல்லலாம். Thus, covalent compounds exist in gaseous,
லிக்விட் அண்ட் சாலிட் ஃபார்ம். அப்போ கோலன் பாண்ட் வந்து எந்தெந்த ஃபார்ம்லலாம் எக்ஸிட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேஸாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, சாலிட் ஃபார்ம்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ், வாட்டர் லிக்விட், டைமண்ட் சாலிட். எலக்ட்ரிக்கல் conductivity. Covalent compounds does not contain charged particles, ions, as they are bad conductors of electricity. இப்போ கோலன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுறது இல்லை, do not contain charged particles, எந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸையும் அயான்ஸையும் வந்து இருக்கிறது இல்லை. அதனால் இது பேட் கண்டக்டராக இருக்குது எலக்ட்ரிசிட்டியில். மெல்டிங் பாயிண்ட் except few covalent compounds, diamond, silicon, carbide, they have relatively low melting point compared to ionic compounds. ionic compoundsக்கு பார்த்தோன்னாக்கா என்னது ரிலேட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஆனால் இதில் மெல்டிங் பாயிண்டில் பார்த்தோன்னாக்கா கோலன் காம்பவுண்டில் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம், ரிலேட்டிவிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. எதில் டைமண்டு, சிலிக்கானு, கார்பைடில் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. சாலிபிலிட்டி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெடிலி சாலிபிள் இன் non-polar solvent like benzene C6H6, carbon tetrachloride CCl4. they are insoluble in polar solvent like water. இப்போ இதில் சாலிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து என்னவா இருக்குது, நான் போலார் சால்வெண்ட்டாக இருக்குது. எது மாதிரி பென்சின் C6H6, கார்பன் டெட்ராக்ளோரைட் CCCl4, தே ஆர் இன்சாலிபிள். அது மட்டும் இல்லாமல் இது போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட்னா எதை சொல்லுவோம், வாட்டரில் பார்த்தோன்னாக்கா இன்சாலிபிளாக இருக்குது, கரையக்கூடிய தன்மை இழந்து இருக்குது, கரையக்கூடிய தன்மை இதுக்கு இல்லை. ஹார்ட்னஸ் அண்டு பிரிட்டல்னஸ், கடினத்தன்மையும் பளபளப்பு தன்மையும். Covalent compounds are neither hard nor brittle, but they are soft and waxy. Covalent compounds வந்து எப்படி இருக்குது, நெய்தர் ஹார்டாக இருக்கலாம், இல்லைனா பிரிட்டல் பளபளப்பு தன்மை கொண்டதாக இருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சாஃப்டாகவும் வேக்சி மாதிரியும் வந்து இருக்கும். ரியாக்ஷன் covalent compounds undergoes molecular reactions in solutions and these reactions are ஸ்லோ. கோலன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன மாலிகுலர் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகி சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கோவலன்ட் பாண்டுக்கு பார்த்தோம்னாக்கா என்னது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அயனிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணவுல. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ஸ்டேட். டிபெண்டிங் ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கோவலன்ட் மாலிகுல் த பாண்ட் மே பி weaker or strong. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு கோவலன்ட் மாலிகுலை என்னது அந்த பாண்ட் வந்து வீக்காக இல்லை ஸ்ட்ராங்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். thus covalent compounds exist in gaseous, liquid and solid form. கோவலன்ட் காம்பவுண்ட் எப்படி இருக்குது நம்மளுக்கு கிடைக்குது, ஒன்று கேஸாவோ லிக்விடாவோ இல்லை சாலிட் ஃபார்ம்லேயே கிடைக்குது. எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பார்த்தோன்னா கேஸு, வாட்டரு லிக்விடு, டைமண்ட் பார்த்தோன்னா சாலிடாக கிடைக்குது. Electrical conductivity. Covalent compounds do not contain charged particles, ions, so they are bad conductor of electricity. Covalent compounds என்ன பண்ணுறது இல்லை, charged particles, ions அதில் எதுவுமே இருக்கிறது இல்லை, அதனால் இது bad conductor-ஆக இருக்குது எலக்ட்ரிசிட்டிக்கு. மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா except few covalent compounds, diamond, silicon, carbide, they have relatively low melting points compared to ionic compounds. என்னது ஃபியூ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எதை தவிர டைமண்டு, சிலிக்கானு, கார்பைடை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து என்னது லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது மற்ற அயானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்ணக்குள்ள. அதனால் இது எப்படி இருக்கிறது இல்லை, இதோடைய மெல்டிங் பாயிண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. சாலிபிலிட்டி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெடிலி சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட் லைக் பென்சீன் C6H6, கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4. they are insoluble in polar solvent like water. இப்போ சாலிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கோவலன்ட் காம்பவுண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக எதில் சாலிபிள் ஆகும், நான் போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட்னா போலார் காம்பவுண்டு மட்டும்தான் டிசால்வ் பண்ணும், நான் போலார் சால்வெண்ட்னா நான் போலார் காம்பவுண்ட்ஸை மட்டும்தான் டிசால்வ் பண்ணும். இப்போ நான் போலார் சால்வெண்ட் எது எதெல்லாம் பென்சீனு,
கார்பன் டெட்ராக்ளோரைடு இதெல்லாம் வந்து நான் போலார் சால்வெண்ட். அப்போ இதில் மட்டும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, டிசால்வ் ஆகுது. ஆனால் போலார் சால்வெண்ட் வாட்டரை தான் என்னன்னு சொல்லுவோம், போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டிசால்வ் ஆகிறது கிடையாது. ஹார்ட்னஸ் அண்டு பிரிட்டல்னஸ். கோலன் காம்பவுண்ட்ஸ் ஆர் நெய்தர் ஹார்ட் நார் பிரிட்டல். கோலன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஒன்று ஹார்டாக இருக்கிறது கிடையாது, அதே மாதிரி பிரிட்டல் பளபளப்பு தன்மை வாய்ந்ததாகவும் இல்லை. பட் தே ஆர் சாஃப்ட் அண்டு வேக்சி. எல்லாமே எப்படி இருக்குது, சாஃப்டாகவும் வேக்சி வழவழப்பை தன்மை கொண்டதாகவும் இருக்குது. ரியாக்ஷன். கோலன் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. கோலன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எதில் இன்வால்வ் ஆகுது, மாலிகுலர் ரியாக்ஷன் சொல்யூஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷன் எல்லாமே எப்படி நடக்குது, ஸ்லோவாக தான் நடக்குது. மோர் டு நோ, போலார் சால்வெண்ட் கண்டெயின் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் வித் வெரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் such as ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். போலார் சால்வெண்ட்டில் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸாக இருக்குது. எதெல்லாம், ஆக்சிஜனா ஹைட்ரஜனோ. அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் போலார் சால்வெண்ட். அயனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எதில் சாலிபிள் ஆகும், போலார் சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகும். எக்ஸாம்பிள் வாட்டர், எத்தனால், அசிட்டிக் ஆசிட், அமோனியா. Non-polar solvent contain bonds between atoms with similar electronegativities. Non-polar solventல பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது, பாண்ட்ஸ், ஆட்டம்க்கு நடுவில் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால அதே அளவு எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸும் இருக்குது. such as carbon and hydrogen. Covalent compounds are soluble in non-polar solvent. Covalent compounds எல்லாமே வந்து எதில் மட்டும்தான் soluble ஆகும், non-polar solventல மட்டும்தான் soluble ஆகும். எக்ஸாம்பிள் அசிட்டோன், பென்சீன், டொலிவீன், டர்பன்டைன். இது எல்லாமே வந்து non-polar solvent. Okay, thank you students. We will see the next class, next topic in the next class.